வணக்கம். நான் டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வெயில் காலத்தில் ஃபுட் பாய்சனிங் வர்றது பற்றி பேச போகுது. இப்போ இந்த வெயிலில் நம்ம வெளியில் போனால் தண்ணி தாகம் எடுக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போது ரோடிலே விற்றுட்டு இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி, ஃப்ரூட் சாலட், ஜூஸு, ஷர்பத்து, ஐஸ்கிரீம் தாங்க முடியாத உள்ள ஏறி இதெல்லாம் சாப்பிடுது. அப்போது என்ன ஆகுதுன்னு யோசனை பண்ணணும். நமக்கே தாங்க முடியாது, ஆனால் கிருமி, பாக்டீரியா, வைரஸுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு ரொம்ப நல்ல கரெக்டு டெம்பரேச்சராக இருக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளே போய் குட்டி போட்டு வாழ்ந்து பெரிய ஃபேமிலி ஆக்கிட்டு அது நம்ம துண்ணும்போ அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நமக்கு ரியாக்ஷன் ஆகிட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகுது. மிச்சம் இருக்குது ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீமு, பால் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுது, ஃப்ரிட்ஜில் வைக்குது. ஆனால் நைஸாக கரண்ட் ஆஃப் ஆகுது, இல்லைன்னா அந்த ஆளே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட்டு மிச்சம் பண்ணதுக்கு. அப்போது எல்லாம் கெட்டு போயிட்டு மறுநாள் அது பார்த்தா கலர் சரியில்லை, வாசனை சரியில்லைன்னா அதில் கொஞ்சம் எசன்ஸ் போட்டு கொஞ்சம் கலர் போட்டு மறுபடியும் விற்கிது. இப்போ இந்த கலர் எல்லாம் போட்டு அது ரொம்ப நல்லா ஆக்குது. பார்க்கறதுக்கு நல்ல கலர், ஃபுட் கிரேட் கலர், சாப்பாடு கலர் போட்டால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கெல்லாம் விலை ஜாஸ்தின்னு ஜாஸ்தி துட்டு சம்பாதிக்குது. வேறு ஏதோ பாய்சன் போடுது, பாய்சன் கலர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாதது போட்டு அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஆக்கி வைக்குது. நம்மளை அது முழுங்கிட்டு நம்மளோட உடம்பு தான் கெட்டு போகுது. ரெண்டாவது அதுக்குள்ளே போகுது பாக்டீரியா எல்லாம் நல்லா கொதிக்க வச்சா அந்த பாக்டீரியாவோட உயிர் போயிடும். ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அதோட உடம்புன்னு சில பாய்சன் அவர் ரிலீஸ் பண்ணுது. சூடு பண்ணால் கூட அந்த பாய்சன்ஸ் ஆக மாட்டேன். அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பாக்டீரியா இல்லைன்னா கூட அந்த பாய்சன் நமக்குள்ளே போயிட்டு நமக்கு ப்ராப்ளம் பண்ணுது. என்னமோ பண்ணுது ஜனங்க. கலருக்கு பிரிக்ஸ், வீடு கட்டது பிரிக்ஸ் எடுத்துகிட்டு அது பொடி பண்ணிவிட்டு அது சில்லி பவுடரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு விற்கிது. பப்பாயா வாங்கிட்டு அதோட வித்து எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிவிட்டு குருமிளகு கூட விற்கிது. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொடின்னு போட்டு கொடுக்குது. அந்த பட்டாணி மசாலா பூரிக்கு பட்டாணி கிரேவி வைக்கிறதுக்கு பச்சை கலர் பத்தது இல்லைன்னு இனி கொஞ்சம் பச்சை பாய்சன் கலர் ஆட் பண்ணுது. நாளைக்கு நீ போயிட்டு உன் வயிறு கெட்டு போகும்போது திரும்பி அந்த கடையில் போய் கேட்க மாட்டியே. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் வரும்? வயிற்று வலி வரும், வாந்தி வரும், பேதி வரும். வாந்தியும் பேதியும் உடம்போட வழி அந்த விஷம் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு. அதனால அந்த வாந்தி பேதி கொஞ்சம் ஒரு நாள் இருக்குதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, தாங்கிட்டு அது எல்லாம் வெளியில் போனால் நீ தானாக சுமாராயிடும். பேதி உடனே நிறுத்ததுக்கு லோ மோட்டில் அந்த மாதிரி பேதி உடனே நிறுத்தது மாத்திரை சாப்பிட்டா பேதி நிற்கும். ஆனால் அது கார்க் போட்ட மாதிரி பேதி நிற்கிறதுனாலே உன் வயிறு உபதுக்கும் வீங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஜனங்கள் அது போய் கடையில் வாங்கி முழுங்குது, டாக்டரே கேட்கறதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. 12 வயசுக்குள்ளே அது சாப்பிடக்கூடாது, 65 வயசுக்கு மேலே அது சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு வாந்தி ஒரு பேதி அவங்க உடனே டாக்டர்கிட்ட ஆக்சுவலி ஓட தேவையில்லை. ஓட வேண்டியது உனக்கு ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கு பேதியில் ரத்தம் வருது, வாந்தியில் ரத்தம் வருது, ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குது, 65 வயசுக்கு மேலே இருக்குது, 12 வயசுக்கு உள்ளே இருக்குது, இல்லைன்னா சுகரு, பிபி அந்த மாதிரி வேறு ஏதோ வியாதி சேர்ந்து இருக்குது. இப்போ வாந்தி பேதி சுமார் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு அளவு அரிசி, ஒரு அளவு பைத்தியம் பருப்பு, உப்பு போட்டு வேக வச்சு கடைஞ்சி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது 2 ஸ்பூன் தான் துண்ணணும். இது ஒரு அடியாக ஒரு கப்பு ஃபுல்லாக முழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணால் திரும்பி வாந்தி பேதி ஆகிடும். ஒரு வாட்டி இது, ஒரு வாட்டி கொஞ்சம் தண்ணி. இப்போ கடையில் போயிட்டு ஓஆர்எஸ் வாங்கலாம். அது ரெடிமிக்ஸ் ஓஆர்எஸ் இருக்கும், பேக்கெட்டில் கூட ஓஆர்எஸ் வரும். அந்த ஓஆர்எஸ் எப்படி கலக்கணும் அந்த கிளியராக பேக்கெட்டில் படிச்சுட்டு செய்யணும். 500 மில்லியில் ஃபுல் பேக்கெட் போடு, இல்லை 1 லிட்டர் தண்ணியில் ஃபுல் பேக்கெட் போடுனா அப்படி தான் செய்யணும். அந்த பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு சும்மா ஒரு டம்ளரில் கலக்கி குடித்தா எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் பாதிக்கும், உனக்கு வியாதி ஜாஸ்தி ஆகிடும், மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும், வாந்தியும்
ஜாஸ்தி ஆகிடும். குளுக்கோஸ் எல்லாம் குடித்தா இனியும் கொஞ்சம் வயிறு பாதிச்சுட்டு வலியும் வாந்தியும் வரும். இப்போ வயிற்று வலி ஜாஸ்தியாக இருந்தேன்னா வயிற்று வலி மாத்திரை இருக்குது, எல்லாரும் சாப்பிடுது, மெஃப்டாலு, பேராசெட்டமால் அந்த மாதிரி ஏதோ வயிற்று வலி மாத்திரை எடுத்துகிட்டு சூடு தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வயிறு கொதரம் கொடுத்தா கூட சுமாராயிடும். இப்போது நம்ம இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட்டட் ஆகக்கூடாது. எப்படி தெரியும் டீஹைட்ரேட்டட் ஆகுதா இல்லையான்னு? பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணுவோம், அந்த யூரினோட கலர் பார்க்கணும். லைட் டீ இல்லை எலுமிச்சி பழம் கலராக இருந்தால் அது ஓகே. டீ டீகாக்ஷன், காஃபி டீகாக்ஷன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா உனக்கு டீஹைட்ரேட்டட் ஆகிட்டு இருக்குது. தானாக கொஞ்சம் இளநீரோ உப்பு போட்ட மோரோ லைம் ஜூஸ் சுகரும் உப்பும் போட்டு குடிச்சு பாரு. இதில் சும்மா ராவலைன்னா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் ஏதாவது ஏற்றலாம். ஆனால் மோஸ்ட்லி இது ஒன்றும் தேவை இருக்காது. நீங்கள் தானாக இதெல்லாம் சுமார் ஆக்கலாம். 2 நாள் 3 நாளைக்குள்ளே சுமார் ஆவதில்லை, ஜுரம் இருக்குது, நிற்காத வாந்தி இருக்குது, இல்லை அந்த பேதியில் பிளட் இருக்குது, அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும். தானாக போயிட்டு மருந்து கடையில் போய் இந்த ஆன்டிபயோட்டிக் அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. பாய்சன்னாலே பேதி ஆகுது, பாக்டீரியா சத்து போயிட்டு இருக்குதுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, உனக்கு ரியாக்ஷன்ஸ் தான் வரும். இது டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடு. இதே இங்கிலீஷில் இருக்குது. தேங்க்யூ.